கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, அநேகருடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள், அனுபவங்களை காட்டிலும் ஆண்டவருடைய மனுஷனாகிய தாவீதின் அனுபவம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. நீங்க வேதத்தை படிக்கும்போது கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்கிறார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஏன் தாவீது இருதயத்திற்கு ஏற்றவராக இருந்தார் என்றால், அவருடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கிற வாழ்க்கையும் நேசிக்கிற வாழ்க்கையும் காணப்பட்டது. உயர்வோ தாழ்வோ, ஏற்றமோ இறக்கமோ, மேலையோ கீழையோ, எங்க இருந்தாலும் அவனுடைய மனசு மட்டும் ஆண்டவர் மேல் ஒன்றி இருந்தது, பற்றுதலா இருந்துச்சு. உங்க வாழ்க்கையில உங்க மனசு யார்கிட்ட இருக்கு? உங்க மனசு யாரை தேடுது? ஏன் தாவீது இவ்வளவாக உயர்த்தப்பட்டான்? ரொம்ப சிம்பிள். கர்த்தர் அவனை உயர்த்தினார். கர்த்தர் அவனிடத்துல அவனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக பார்க்கிறேன் என்று சொன்னார். அதனால தாவீது ரொம்ப மிஸ்டர் பர்ஃபெக்ட், மிஸ்டர் ரைட்லாம் கிடையாது. ஆனால் கர்த்தரை நேசித்தான். நீங்க ஒருவேளை மிஸ்டர் பர்ஃபெக்ட், மிஸ்ஸஸ் பர்ஃபெக்டா இல்ல, நான் ஒருவேளை என் லைஃப்ல சரியா இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு தேவனிடத்துல வருகிறீர்களா அப்படின்றத பாருங்க. தாவீது தன்னுடைய உயிருக்காக போராடி ஓடிக்கொண்டிருக்கிற வேலை. ஒரு வனாந்திரத்தில் இருக்கிறான். ரொம்ப ரொம்ப அன்ஃபேவரபிள் கண்டிஷன். நல்லா அரண்மனையில் சொகுசா இருந்தவன் இன்னைக்கு கஷ்டமான நிலைமையில இருக்கிறான். அப்போ பாருங்களேன், அவன் பாடுற பாட்டு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் டிஃபிகல்ட்டான சூழ்நிலையில் போனீங்கன்னா கர்த்தரை பாடுங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். அவன் சொல்லுகிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. டிஃபிகல்ட் கண்டிஷன்ல அவனுடைய முழு மனதோடு முழு சரீரத்தோடு தேவனை தேடுகிறான், துதிக்கிறான். இன்னைக்கு கஷ்டத்துல போயிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டத்தையே நோக்கி பார்த்து புலம்பி உங்களை நினைச்சு வருத்தப்படாதீங்க. தேவனை துதிங்க. கர்த்தர் தம்முடைய மகிமையை காட்டுவார். உங்க மேல தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். தம்முடைய ஒளியை உங்களுக்கு வீசி உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தர் நிச்சயமாக செய்யறத பார்க்க போறீங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.